பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் பதில் தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 15ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகள். முதலாம் கேள்வி, ராஜாவும் தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தவன் யார்? முதலாம் கேள்வி, ராஜாவும் தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தவன் யார்? இரண்டாம் கேள்வி, மெல்கி சேதேக்கு ஆபிராமுக்கு எவைகளை கொண்டு வந்து கொடுத்தான்? இரண்டாம் கேள்வி, மெல்கி சேதேக்கு ஆபிராமுக்கு எவைகளை கொண்டு வந்து கொடுத்தான்? மூன்றாம் கேள்வி, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் யார்? மூன்றாம் கேள்வி, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் யார்? நான்காம் கேள்வி, சாலோமன் ராஜாவாக இருந்தவர் யார்? நான்காம் கேள்வி, சாலோமன் ராஜாவாக இருந்தவர் யார்? ஐந்தாம் கேள்வி, ஆபிராமை ஆசிர்வதித்த ராஜா யார்? ஐந்தாம் கேள்வி, ஆபிராமை ஆசிர்வதித்த ராஜா யார்? ஆறாம் கேள்வி, ஜனங்களை எனக்கு தாரும் என்று ஆபிராமிடம் கேட்டது யார்? ஆறாம் கேள்வி, ஜனங்களை எனக்கு தாரும் என்று ஆபிராமிடம் கேட்டது யார்? ஏழாம் கேள்வி, ஆபிராமிடம் பொருட்களை எடுத்துக்கொள்ளும்படி கூறியவன் யார்? ஏழாம் கேள்வி, ஆபிராமிடம் பொருட்களை எடுத்துக்கொள்ளும்படி கூறியவன் யார்? எட்டாம் கேள்வி, ஆபிராம் மெல்கி சேதேக்குக்கு எவைகளை செலுத்தினான்? எட்டாம் கேள்வி, ஆபிராம் மெல்கி சேதேக்குக்கு எவைகளை செலுத்தினான்? ஒன்பதாம் கேள்வி, ஆதியாகமம் 14 எத்தனை ராஜாக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது? ஒன்பதாம் கேள்வி, ஆதியாகமம் 14 எத்தனை ராஜாக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது? பத்தாம் கேள்வி, ஆபிராமுக்கு கர்த்தருடைய வார்த்தை எதன் மூலம் உண்டாயிற்று? பத்தாம் கேள்வி, ஆபிராமுக்கு கர்த்தருடைய வார்த்தை எதன் மூலம் உண்டாயிற்று? பிரியமானவர்களே, 8/2/2026 ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் முடிவு மற்றும் 15ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகளுக்கு பதில்கள் 10/2/2026 செவ்வாய் இரவு 10 மணிக்குள் பதில் அனுப்பவும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8220360048. அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8220360048. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.